அதுபோல் இறைவன் பவர்ஃபுல் தானான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா என்னென்னா, நீ உள்ள கரைஞ்சிரு, கடவுள் உனக்கு கைகண்ட தெய்வமாக இருப்பான். அப்போ இறை வழிபாடு எது? அவனுக்கு அவனுடைய சாமி உயர்ந்தது, அவனுக்கு அவனுடைய எல்லா வழிபாடும் உயர்ந்தது. அப்போ என்னென்னா, பவர்ஃபுல் சாமி தானான்னு கேட்குறத விட நீ கும்பிட அந்த சாமி உனக்கு பவரை கொடுக்கும். எப்படின்னா, நீ 1000 மலரை போட்டு 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 நீ பூஜை செஞ்சு சகசர நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த இனிமையான காலை வேளையில், இந்த பொங்கும் புனல் வேளையில் எல்லோரும் இயற்கையை ரசித்தவாறு குளித்து தூபதீப ஆராதனையோடு கோயில் மணியோசையை கேட்டு எல்லோரும் அதிகாலையில் நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக இன்றைக்கி எல்லாருக்கும் மனதில் ஒரு எண்ணம் வந்துவிட்டது, நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் பவர்ஃபுல் சாமி தானா, நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பாரா? அதுவும் இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இந்த வருஷம் நான் நினைக்கிற காலேஜ் கிடைக்குமா, கிடைச்சா நான் உனக்கு 11 தேங்காய் உடைக்கிறேன், இந்த வருஷம் நான் காலேஜ் முடித்து கான்வெகேஷன் வாங்கின உடனே எனக்கு ஒரு நல்ல ரெப்யூட்டட் நிறுவனத்தில் வேலை கிடச்சதுன்னா நான் 108 சுற்றுறேன், இல்லை நான் ஏற்கனவே கும்பிட்டுக்கிட்டு இருக்க சாமி உண்மையிலேயே பவர்னா எனக்கு ப்ரமோஷன் இந்த வருஷம் கிடைக்கணும். இப்போ சுவாமியவே நம்ம பவர்ஃபுல் சாமி தானா, இதை நமக்கு செய்வாரா, அது நமக்கு கிடைக்குமா? சில பேர் இல்லாட்டி சாமியை மாற்றிடலாமான்னு நினைக்கிறான். இதையெல்லாம் உடைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அடுத்த தலைமுறை நல்லா வச்சுக்கோங்க. அற்புதமான ஒரு புத்தகம் படித்தேன். தலைவாழை இலை போட்டு பந்தி, சாதம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் ஓரத்தில் அப்பளம் வடை வச்சாச்சு, பக்கத்துலேயும் அதே தான். ஆனால் எல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்குது. நம்மளை வச்சதை விட பெருசாக இருக்குது வடை. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். வடை மட்டும் நான் என் பந்தியில் சாப்பிட மாட்டேன், அடுத்த இலையில் அடுத்த பந்தியிலேருந்து கை நீட்டி சாப்பிடுவோமா? அதை விட ஒரு அசிங்கத்தனம் ஏதாவது உண்டா? உனக்கு எது கிடச்சிருக்கோ அதை சாப்பிடணும். உனக்கு எந்த கடவுள் இஷ்ட தெய்வமோ, உனக்கு எது ரொம்ப பிரியமானதோ அதை பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னா சிக்கனை பிடிக்கணுமா? நினச்ச உடனே பூமியை தோண்டினோன்னு தண்ணி வந்துடாது. 10 அடி தோண்டி ஆழ்குழாய் கிணறு போடுறோம், உடனே தண்ணி வந்துடுதா? இல்லைன்னு 20 அடி தோண்டுறோம். 20 அடியில் வரலன்னு என்ன பண்ணுறோம்? அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி இன்னொன்று, அங்கே 40 அடி தோண்டுறோம், வரலன்னு பக்கத்தில் போய் 60 அடி. பிரயோஜனமே இல்லை. 20க்கு அப்புறம் 40 போடு, 40க்கு அப்புறம் 60 போடு, தண்ணி பீச்சு அடிக்கும். ஒரே இடத்துல நோண்ட தண்ணி எப்படி பீரிட்டு அடிக்கிறதோ அதுபோல் ஒரே கடவுளை நோக்கி நீ மந்திரங்களை சொல்லி பற்றி 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 ஆழங்கால் பட்டு பற்றினா எப்படி? கடலினுடைய ஆழத்தை அறிவதற்கு கரையப்பட்ட உப்பு பொம்மையைப் போல பார்க்குறேன்னு புறப்பட்டது எது கரைஞ்சிரும். அதுபோல் இறைவன் பவர்ஃபுல் தானான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா என்னென்னா, நீ உள்ள கரைஞ்சிரு, கடவுள் உனக்கு கைகண்ட தெய்வமாக இருப்பான். கடவுளை நம்பினார் கைவிடப்படார். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல உன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை துறக்கணும். அடிக்கடி சாமி சொல்கிற கதை தான். இந்த கையை காட்டி எவ்வளோ சொல்கிறோம், கை நமக்கு பாடம் சொல்லுதே ஆன்மீகம். அதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், ஒருத்தரை பார்க்க போகிறோம். இப்போல்லாம் செல்லு வந்துருச்சு, அட்ரஸ் அதில் நோட் பண்ணிக்கிறோம், ஜிபி போட்டுடுறோம், எல்லாம் போகிறோம். போட்டதுக்கப்புறம் சுற்றிக்கிட்டே இருக்குது. சரியா வலது பக்கம் இடது பக்கம் போய் எங்கன்னு தெரியல. உடனே கண்ணாடியை திறந்து விட்டு மனுஷன்ட்ட கேட்குறோம் எங்கன்னு. நம்ம படிச்சிருக்கோம், பட்டம் வாங்கியிருக்கோம், பதவியில் இருக்கோம், எல்லாம் இருக்கோம். நமக்கு திருக்குறள் தெரியும், சிலப்பதிகாரம் தெரியும், பெரிய புராணம் தெரியும், ராமாயணம் தெரியும், அட்ரஸ் தெரியலையே. இந்த பக்கம் போய் அந்த பக்கம் திரும்பி 3வது இடத்துக்கு போனால் அந்த வீடுன்னு. அப்போ என்ன பண்ணுது? இந்த விரலுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம், வழிகாட்டுது. இது சும்மாவாக இருக்குது, ஆணவமாக இருக்கா? யார்? வாரியார் சாமி எழுதுகிறார். ஆனாலும் இந்த விரல் பெருசாக இருக்கிறதுனால இது சொல்லுதான், நீ வழிகாட்டுறதுல பெருசு, நான் தானே இயற்கையில் 1 இன்ச்சு உயர்ந்திருக்கேன். இந்த விரலை பார்த்து இப்படி பேசும்போது இந்த விரல் சொன்னதான். அதனால என்ன செய்கிறது? மனுஷன் எனக்கு தானே மோதிரத்தை போடுறான், கணையாளியை. அப்போ நீ வழிகாட்டுறத நீ உருவத்தில், நான் மோதிரத்தில். இந்த விரலுக்கு சின்ன விரல், கட்டை விரல், குட்டை விரல். பேசிக்கிட்டே இருக்கான். தீபம் மணி கடித்து கோயிலில் மணியோசை.
அப்போ இந்த விரலும் ஒன்றோட ஒன்று அப்படி கை வச்சு இந்த 3 பேரும் ஒரு கூட்டணி மாதிரி வச்சு இந்த விரலை அப்படி எட்டி பார்த்துருக்காங்க. இந்த விரல் பார்த்து தான் நீ வழிகாட்டுறதுல பெருசு, நீ உருவத்தில் பெருசு, நீ மோதிரம் போட்டிருக்கிறதுல பெருசு, நான் சின்னவன் குட்டையானவன், ஆனால் சுவாமி எனக்கு தான் முதல்ல தெரியாது, முதல் மரியாதை எனக்கு தான். இப்போ வாரியார் சொல்கிறாரு, கோவிலுக்குள்ளே போகும்போதே என்னை அங்கே நிற்க வச்சுட்டாங்க, எனக்கு சரியாக பரிவட்டம் கட்டலை, எனக்கு ஜடாரி முடி சரியாக வைக்கலை, எனக்கு சரியாக தேர்த்தம் கொடுக்கல, என்னை அர்ச்சகர் வாங்கோன்னு கூப்பிடல, என்னுடைய குளங்கோத்திரத்தை சரியாக கேட்கல. இதெல்லாம் சொல்லாதீங்க. சுண்டி வரலுக்கு கிடைச்ச முதல் மரியாதை மாதிரி ஆணவம் கண்ம மாயை வெற்ற தூக்கி எறிஞ்சிட்டு கடலில் கரையக்கூடிய உப்பு பொம்மை போல இறைவனுடைய சன்னிதானத்தில் அவனுடைய திருப்பாதத்தில் உங்களை கரைத்து விடுங்கள். யாரை போல? அருணகிரிநாதரை போல, பாம்பன் சுவாமிகளைப் போல. இதை யார்? வாரியார் சாமி எழுதுறார். நான் திருப்பி அடிக்கடி சொல்கிறேன், பவர்ஃபுல் சாமி தானான்னு கேட்குறத விட நீ கும்பிட அந்த சாமி உனக்கு பவரை கொடுக்கும். எப்படின்னா, நீ 1000 மலரை போட்டு நீ பூஜை செஞ்சு சகசரநாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு அரளிப்பூவை எடுத்து உள்ளார்ந்த அன்போட ஒரு முறை போட்டு ஒரு சுற்றி உன்னைய விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, அதுக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்து பாராட்ட வேண்டாம், உன் கண்ணீரால் அபிஷேகம் செய்து கடவுள் ஓடி 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 வந்து உன்கிட்ட உட்காந்துப்பான். அதுதான் வாரியார் சொல்கிறாரு. அதனால்தான் அர்ச்சனைன்னே வச்சானா, தேங்காவை போன்ற ஆணவம் கூடாது, வாழைப்பழத்தை போன்று கண்மை கூடாது, வெற்றிலை பாக்கை போன்று மாயம் கூடாது, கற்பூரம் போல உங்கள் இதயத்தை கடவுளிடத்தில் கரைத்து விட்டால் கடவுள் உங்கள் பக்தியை பார்த்து மெச்சுவான். அப்போ இறை வழிபாடு எது? அவனுக்கு அவனுடைய சாமி உயர்ந்தது, அவனுக்கு அவனுடைய எல்லா வழிபாடும் உயர்ந்தது. அப்போ என்னன்னா, யாரையும் நம்ம புறம் பேச வேண்டாம், யாரையும் தப்பு பேச வேண்டாம். நம்ம கும்பிட்ற சாமி பவர்ஃபுல் தானான்னு நமக்குள்ள பெரிய ஒரு பரமபத விளையாட்டு நடத்த வேண்டாம். மனசை தூய்மைப்படுத்துங்க. நீ தான் எனக்கு, உன்னையை நம்பி தான் நான் இருக்கேன், நீ தான் என்னை சிக்கனை பாதுகாக்கணும்னு கடவுளை நம்புங்கள், கைவிடப்படார். இறைவனை பற்றுவோம். நாம் உண்மையிலேயே ஆனந்த வாழ்க்கை அடைவதற்கான உன்னதமான திரைபோல் இறைவனுடைய நாமமும் திருமந்திரமும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.